இப்போ இதை பாத்தீங்கன்னா உலக நாடுகள் அனைத்தையுமே ஏத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கான ரீசன் நம்ம அந்த காலத்திலேயே இவ்வளவு நாகரிகம் வளர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வகுத்து எழுதிட்டாங்க. அதே மாதிரி அறிவியல் விஞ்ஞானத்தோட ஆல்மோஸ்ட் 99% ஒத்து போற அளவுக்கு ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ராக்கெட் மேலே போகுதுன்னா அந்த ராக்கெட் போயிட்டு நம்ம சூரியனை அடையணும், இல்ல சந்திரனை அடையணும், இல்ல செவ்வாய் அடையணும், அங்க போயிட்டு ஆராய்ச்சி பண்ணணும். பட் ஆனா நம்ம ஆளுங்க அப்பயே எழுதிட்டாங்க, இன்னைக்கு இந்த கிரகம் வரப்போகுது, இத்தனை மணிக்கு சூரியனும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரப்போகிறார், அன்னைக்கு சந்திரகிரகணம் வரப்போகுது, சூரிய கிரகணம் வரப்போகுது, அன்னைக்கே எழுதி வச்சுட்டாங்க. புரியுங்களா? அப்படிப்பட்ட நம்ம தமிழ் முன்னோர்கள் உருவாக்கிய இந்த ஜாதகத்தை, அதாவது ஜோதிடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிட சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது ஆயக்கலை 64